எல்லாருக்கும் அன்பான வணக்கம். திஸ் இஸ் சாய் செஞ்சய். இப்போ நான் நெம்லிச்சேரி குரோம்பேட்டிலேருந்து பேசிகிட்டு இருக்கிறேன், என் வீட்டிலேருந்து. சேலம் திருமலகிரி பெரிய மாரியம்மன் கோயில் விஷயமாக ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் எல்லாருக்கும் நான் சொல்லலான்னு இருக்கிறேன். என் அட்வொகேட்டை நான் பார்த்துட்டேன், வக்கீலை பார்த்துட்டேன். அண்டு பெட்டிஷனும் ரெடி ஆயிடுச்சு. என்னென்னா, இப்போது நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் வேல்முருகன் சார்னு நினைக்கிறேன் அவர் பேர். அவர் முன்னாடி இந்த பெட்டிஷனை அந்த அமர்வில் கொண்டு போய் ஃபைல் பண்ணலான்னு ஒரு தாட்டில் இருக்குது. பட் அல்டிமேட்லி இது என் அட்வொகேட் தான் ஃபைனலைஸ் பண்ணி முடிவு பண்ணோம் எந்த பெஞ்சில் இந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணோன்னு, எங்கே கேஸ் நடத்தணுன்னு. ஸோ ஒரு தடவை ஃபைல் ஆயிடுச்சுன்னா ட்ரைடு ஸ்டார்ட் ஆகும். ஸோ பெரிய மாரியம்மன் திருமலகிரி கோயிலில் இருக்கக்கூடிய அறங்காவலர், அப்புறம் இவங்க சம்மந்தப்பட்ட ஈவன் தேவைப்பட்டால் ஈஓ அறங்காவலர் குழு அவங்க தான் ரெஸ்பாண்டண்ட்டாக சேர்த்துக்கிறேன். ஏசி ரெஸ்பாண்டண்ட்டாக சேர்க்கலாமான்னு ஒரு கொஷின் மார்க் இருக்கு. இஃப் பாசிபிள் அவரும் சேர்க்கப்படலாம், பார்ப்போம். இன்னும் ஒரு வாரத்தில் ஃபைல் பண்ணிடுவேன் நான். ஸோ பார்ப்போம். ஃபைல் ஆகிடுச்ச பிறகு சம்மன் போவோம், கோர்ட்டில் நிற்கணும், அப்புறம் பதில் சொல்லி ஆகணும். பொருள் ஒப்படைச்சிட்டேன்னு சொல்கிறாங்க 3 மார்ச் 2025. அதுக்கான ஆதாரம் கொடுக்கணும். அப்புறம் கோயில் பண்டிகையில் வசூலே ஆகலைன்னு சொல்கிறாங்க. சரி, வசூல் ஆகலை தான். அப்போ கோயிலில் வசூலாகும் பண்டிகை எப்படி நடத்துனீங்க? செலவு ஆச்சுல்ல, எவ்வளோ செலவாயிருக்கும். அந்த செலவு யார் காசில் செலவு பண்ணீங்க? ஏது அந்த காசு? என்னென்ன விஷயத்துக்கெலாம் செலவு பண்ணீங்க? இது எல்லாம் கேட்பாங்க அவங்கக்கிட்ட பதில். அந்த திருட்டு கும்பல்கிட்ட கேட்பாங்க. அது யாருன்னு அவங்க நல்லாவே தெரியும். பதில் ஆத்தட்டிங்காக இருக்கணும். ஆதாரம் அவங்க தான் கொடுக்கணும். கொடுத்தா நல்லது, இல்லைன்னா உட்காந்துக்கிட்டு ஜெயிலில் ஏபிசிடி கம்பி எண்ண வேண்டியதுதான். ஓகேங்களா? அண்டு பார்ப்போம். மோஸ்ட்லி இது ஓப்பனாக சொல்லணும், ஓப்பன் அண்ட் ஷட் கேஸு, ஜெயிக்கிற கேஸ் தான் அது. கேஸு கோர்ட்டில் நிற்காது, டக்குன்னு ஜெயிச்சிடலாம் அந்த கேஸு. ஏன்னா ஆதாரம் கொடுக்க வேண்டியது அவனுங்க. தில்லு முள்ளு பண்ணலின்னா ஆதாரம் கொடுத்துட்டா ஃபைன், குட்டு, தப்பு நடக்கலைன்னு அர்த்தம். இல்லை, ஆதாரம் கொடுக்கலன்னா தில்லு முள்ளு வேலை பண்ணிக்கிறாங்க அர்த்தம். அதுக்கு தண்டனை அவங்க தான் அனுபவிக்கணும். ஸோ நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.